லுக்கிங் என்பது வேறு, சீயிங் என்பது வேறு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிய நற்செய்தி பகுதி. பிறவி குருடன் ஆண்டவர் இயேசுவினுடைய தொடுதலினால் சுகம் பெறுகிற நிகழ்வை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இதில் முக்கியமாக 2 விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று, பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை ஆண்டவர் இயேசு சுகமாக்குகிற விஷயம். அதை தொடர்ந்து ஆன்மீக விவாதம் ஒன்று வருகிறது. இந்த 2 நிகழ்வுகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். முதல் விஷயத்தை யோசித்து பார்க்கிற பொழுது, பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை ஆண்டவர் இயேசு சுகப்படுத்துகிறார். அதிலே யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, மூதாதையர் செய்த பாவமா என்ற கேள்வியெல்லாம் வந்து அதில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு இது ஒரு வாய்க்காலாக இருக்கிறது என்பது. ஏனென்றால் இன்னொரு பிரச்சனை, அந்த சிந்தனையே எப்படின்னா யூதர்களுடைய சிந்தனை, அது பாவம் இருக்கிற இடத்தில் நோய் இருக்கும், நோய் இருக்கிற இடத்தில் பாவம் இருக்கும் என்கிற அந்த யூத சிந்தனையின் அடிப்படையில் அது இருந்தது. 2வது, இயேசு கிறிஸ்து அந்த பார்வையற்றவரை சுகமாக்குகிற நிகழ்வு. அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே போகுது. ஒரு சேரை உண்டாக்கி அவனுடைய கண்களில் பூசி அவனை சுகமாக்குகிறது. ஒரு மனிதன் இந்த மண்ணுலகில் படைக்கப்பட்டிருக்கிறான், மண்ணுலகும் மண்ணும் அவனுக்கு உதவி செய்கிறது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், நீ மனம் மாறுவாய் என்கிற ஒரு அடையாளமும் அதில் புதைந்திருப்பதாக சொல்கிறார்கள். இந்த குணப்படுத்துகிற நிகழ்வு, அந்த சேரை உண்டாக்கி அவன் பிறவி குருடன் சுகம் பெற்றுவிட்ட பிறகு அவனையே அடையாளம் தெரியவில்லை மற்றவர்களுக்கு. ஆண்டவர் இயேசுவினுடைய தொடுதல் இருந்தால் இந்த உலகம் அவர்களை வித்தியாசமாக பார்க்கும், அவனும் வித்தியாசமான மனிதனாக வாழ்வான் என்பதை முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம். 2வது பகுதியில் ஒரு ஆன்மீக விவாதம் இருக்கிறது. அதை விட வேறு மாதிரி சொல்லணும்னா, இதில் என்ன ஒரு கருத்து வருகிறது என்றால், ஆன்மீக குருட்டுத்தனம் என்று கூட அதை சொல்லுகிறார்கள். ஒரு மேம்போக்கான ப்ரைடு என்று சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு அகந்தையோடு கூடிய ஆன்மீக விவாதத்தை 2வது பகுதியிலே பார்க்கிறோம். நடக்கிறது எங்கே? ஓய்வு நாளில் நடக்குது. அதோடு மட்டுமல்ல, பார்வையற்றவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். இவர் இறைவாக்கினர் என்று கண்டுபிடிக்கிறான். அதோடு மட்டும் இல்லை, கடவுளிடமிருந்து வந்தவர் என்று கண்டுபிடிக்கிறான். யார்? பார்வையற்ற ஒருவன் அவ்வாறு கண்டுபிடிக்கிறான். இன்னொரு இடத்துல இயேசு கடந்து போகும்பொழுது பார்வையற்ற ஒருவர் உட்கார்ந்துருக்கார். போகிறது யாருன்னு கேட்பாங்க. அப்போ இயேசு போகிறாருன்னு சொல்லி, அப்போ பார்வையற்றவன் என்ன சொல்லுகிறான்? இயேசுவே, நாசரேத்தூர் இயேசுவே என்று சொல்வான். இயேசு தான் போகிறார் என்று சொன்னார். இவன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, நாசரேத்தூர் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று கத்துவான். அன்புக்குரியவர்களே, பார்வையற்றவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வித்தியாசமாக பார்க்கிறான். ஆனால் மெத்த படித்த மேதாவிகள் என்று சொல்கிறோமே, வேதம் தெரிந்த சட்ட அறிஞர்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் அந்த பார்வையற்றவனை பாவி என்று பார்த்தார்கள். அப்படி பார்க்கிற உலகமாக மாறிவிட்டது. அதான் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கருதும் குணம் அகந்தையாக மாறுகிறது, ப்ரைட் என்று சொல்கிறார்கள். உண்மையான ஒளியை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் ஆன்மீகத்தில் திளைத்திருப்பார்கள். அவர்களுக்கு ஆன்மீக குருட்டுத்தன்மை வராது என்று சொல்வார்களாம். அன்புக்குரியவர்களே, உண்மையான ப்ரைடு இருந்துச்சுன்னா அது கடவுளை நமக்கு காட்டாது. ஒரு விஷயத்தை நாம் உண்மையில் புரிஞ்சுக்கணும். அதாவது ஜான் நியூட்டன் 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு கொடூர மனிதர் என்று சொல்வார்கள். ஒரு கப்பல் மாலுமியா. அவர் என்ன செய்கிறார்? மனிதர்களை பிணை கைதிகளாக கொண்டு வந்து வேறு ஒரு நாடுகளிலே விற்கிற ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் வன்முறையோடு கட்டி இழுத்துட்டு வந்து போட்டு திரும்பி கொண்டு போய் வித்துட்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்கிறார். 1748 அவர் கடலில் போகும்போது ஒரு புயல் அடிக்கிறது. புயல் பெரும் ஆபத்தாக மாறுகிறது. தான் மூழ்கி அழிந்து விடுவோம் என்கிற நிலை வந்து விட்டது. அந்த நேரத்தில் அந்த ஜான் நியூட்டன்கிறவர் கடவுளை நோக்கி புலம்பி அழுகிறார். கடவுளே, என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி அந்த அழுகையோடு கூடிய புலம்பலில் வேண்டிக் கொள்கிறார்.
அந்த நேரத்தில் கடவுள் அவரை காப்பாற்றுகிறார், அவர் உயிர் காப்பாற்றப்படுகிறார். அந்த இடத்துல ரெண்டு விஷயமும் சொல்லுவாங்க. உயிர் காப்பாற்றப்படுகிறது என்பதை விட இவருடைய வாழ்வு மாற்றப்படுகிறது என்று கூட அந்த நேரத்தில் இருந்தது என்று சொல்கிறார்கள். அங்கே நேரத்தில் தான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாடல் ஒன்று எழுதுகிறார். அமேசிங் கிரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதுகிறார். அந்த பாடல் வரி எப்படி வருதுன்னா, ஒன்ஸ் ஐ வாஸ் லாஸ்ட், நவ் ஐ ஆம் ஃபவுண்ட். அதோடு சேர்ந்து ரெண்டாவது வரி சொல்கிறார், ஒன்ஸ் ஐ வாஸ் பிளைண்ட், நவ் ஐ கேன் see அப்படிங்கிறார். நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த பாடலை எழுதுவார். காரணம் என்னவென்றால், நீ எப்பொழுதெல்லாம் கடவுளை விட்டு விலகி இருக்கிறாயோ, ப்ரைடில் இருக்கிறியோ, அப்பொழுது கடவுள் உன் பார்வைக்கு தெரிய மாட்டார். நான் முதல்ல ஒரு வரி சொன்னேன், லுக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சீயிங் அப்படின்னு. லுக்கிங் வேற, சீயிங் வேற. உதாரணம் ஒன்று சொல்கிறேனே. லுக்கிங் அப்படின்னா நம்ம தெருவில் போகும்போது நிறைய பேரை பார்ப்போம், பார்க்கறது அது எல்லாம் கண்ணில் படும், எதையும் நாம் ஆர்வமாக பார்க்க மாட்டோம். இது பேசிவாக அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு செயல். ஆனால் சீயிங்கிறது வேறு, அதை ஆழ்ந்து பார்ப்பது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கடிகாரத்தை பார்க்கிறது என்பது வேறு, அதில் நீங்கள் மணியை பார்ப்பது என்பது வேறு. இன்னும் சொல்ல போனால் அது எந்த அளவுக்கு, ஒரு ஓவியத்தை சாதாரணமாக பார்ப்பது என்பது வேறு, ஆனால் அந்த ஓவியத்தினுடைய அழகை ரசித்து பார்ப்பது என்பது வேறு. அதுதான் லுக்கிங் என்பது வேறு, சீயிங்கிறது வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பார்வையற்றவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தான், இயேசுவும் அவனை பார்த்தார். 2 பேருமே பார்வை பெற்றார்கள். பார்வையற்றவன் பார்வை பெற்று கொண்டான். ஆண்டவர் இயேசு அத்தகைய ஒரு ஆசிரியையும் கொடுத்தார்.